சூப்பரான பிரெட்டு பஜ்ஜி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போனால் இன்றைக்கி நம்ம பிரெட்டு பஜ்ஜி பண்ண போகிறோம். இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம இன்றைக்கி பிரெட்டு பஜ்ஜி பண்ண போகிறோம். ஒன்றும் ஈஸியான மெத்தடு தாங்க, ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை, அதே இது தான். வாங்க பார்க்கலாம். நம்ம பிரெட்டு 4 எடுத்துருக்கேன். இந்த பிரெட்டு வச்சு இப்போ 4 நம்ம கட் பண்ணிப்போம். நம்ம எப்படி கட் பண்ண வேண்டாம், இது இப்படி வச்சுட்டு கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இது பெருசாக இருந்ததுன்னா சின்னது, கொஞ்சம் சின்ன பிரெட்டும் கிடைக்கும், அது கூட நம்ம சின்னதாக. இது இப்போ கிராஸாக இருக்குது, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம முக்கி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் போட. இப்போ நம்ம இதுக்கு மாவு, வீட்டில் இருக்கிற கடலை மாவு நம்ம எடுத்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ அதை எடுத்தாலும் நம்ம அதில் நிறையா அந்த மைதா மாவு இந்த மாதிரியெல்லாம் கலக்கலாம். அது மாதிரி நம்ம கடலை மாவு மட்டும்தான் அதுக்கு இருக்கும். நம்ம பஜ்ஜி மாவு சக்தி இது இருக்குதுங்கன்னா இதே நம்ம போட்டுக்கலாம். இல்லை வாழைக்காய் இல்லை, நம்ம வேறு ஏதாவது உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது நமக்கு ப்ரெட்டு இருக்குது, இன்றைக்கி நம்ம ப்ரெட்டில் போட போகிறோம். நல்லா போட்டாச்சு. உப்பு நம்ம அதிலே லைட்டாக உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கையிலே கலக்கிக்கலாங்க. நம்ம இந்த இதில் வச்சு கலக்கணும்னா நமக்கு நல்ல இதாக இருக்காது. நம்ம கையிலே நல்லா கலப்போம். நம்ம அது ப்ரெட்டு முக்கி எடுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய பாத்திரத்துலேயே கலக்கிக்கலாம். அது மாதிரி கட்டியில் இருந்தால் மாறிச்சு. அதில் நம்ம எப்படி இந்த பொடிகளில் சோடா இதெல்லாம் போட்டிருப்பாங்க மாவில், அப்போ நம்ம கையில் நல்லா அடித்து கலக்கினா தான் அந்த இது மிக்ஸ் ஆகும். இல்லை கலக்கிட்டோங்க. நல்லது, இந்த மாதிரி கலக்கிங்க நல்லா. வடசட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு, பார்த்துக்கோங்க. நம்ம இதில் முக்கி போடுறோம். நல்லதாக மாவு நல்லா தொரன்னு இருக்குது, ரொம்ப தொரன்னு இல்லை, கரெக்டாக பஜ்ஜி முக்கி எடுக்கிற வாரத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை முக்கி போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அகலமாக பாத்திரம் எடுத்துக்கோங்க. அகலமாக பார்த்தா தான் நமக்கு இது முக்கி எடுக்கிறது. ஆனால் ப்ரெட்டு முக்கின உடனே எடுத்துடணும், உள்ளே வச்சுட்டா ஊறிடும். 2 பக்கம் இப்படி திருப்பி கிட்ட வடசட்டி வச்சுட்டு போட்டுக்கோங்க. நல்லா பிடிச்சி இப்போது இது ஒன்று எடுத்து இப்படி திருப்பி முக்கிடுங்க. நிறைய சேர மாதிரி இருந்தால் நீங்கள் மாவு நல்லா 1/2 கிலோ மாவு இந்த மாதிரி எடுத்தது, இந்த மாதிரி பார்த்து போடுங்க. கையில் தெரிக்கும் கொட்டும்போது 1 ப்ரெட்டு தான் போட முடியும். ஒரு பிரெட்டுனா ஒரு பிரெட்டில் 2 பாதி.
உப்பு போட்டு எப்படி இருக்குது சூப்பராக ப்ரெட்டு இல்லை தோசை கல் எடுத்து வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ப்ரெட்டு நம்ம சாதா அது நம்ம ரொம்ப முக்கிட்டோன்னா அந்த ப்ரெட்டு ரொம்ப தண்ணி நல்லா உள்ளே முங்கிடும் நல்லா அந்த மாவு இருக்கிறதெல்லாம் அது உறிஞ்சி எடுத்துடும் இப்போ நம்ம இது மாதிரி போட்டோன்னா இங்கே பாருங்க நல்லா புசு புசுன்னு வந்துடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீக்கு இருக்கும் எண்ணெயும் குடிக்காது ஏன்னா ரொம்ப நம்ம தண்ணியில் மாவில் முக்கி ஊற வைக்கும்போது எண்ணெய் நல்லா உறிஞ்சி எடுத்துடும் அப்போ நம்ம இது முக்குன்னு விட்டு நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கோங்க சூப்பராக ஊற்றி இப்படியே பஜ்ஜி மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க பஜ்ஜி சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு வெட்டி வச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அதே மாதிரி இப்படி திருப்பி இந்த ஓரமெல்லாம் இப்படி தடவி விட்டுருங்க அப்படியே இங்கே மட்டும் இப்படி பண்ணிடுங்க ஏன்னா எண்ணெயில் போடும்போது கையில் அந்த சொட்டும்போது எண்ணெய் சூடுவது இது இப்படி தடவி இது இப்படி தடவிட்டு இங்கே மட்டும் இப்படி வலிச்சு போட்டுருங்க ப்ரெட்டு வச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்டா வந்துச்சு எண்ணெயும் குடிக்காதுங்க ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது அதில் உள்ளே வச்சுட்டு ஊறிட்டு நம்ம எடுக்கக்கூடாது டக்கு டக்குன்னு முக்கி இப்படி திருப்பி மாவில் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க அப்படியே நம்ம டேஸ்ட் அந்த ப்ரெட்டு பஜ்ஜி இனிப்புக்கும் இந்த மாவுக்கும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிக்கும் நேரம் நம்ம வீட்டில் ப்ரெட்டு இல்லாமல் இருக்காது ப்ரெட் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் அப்போ நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு நம்ம ப்ரெட்டு பஜ்ஜி ஒன்று போட்டு பாருங்கள் வச்சு செய்ய சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டாட்டா பை பை அடுத்த வீடியோ மாதிரி சந்திக்கலாம் கண்டிப்பாக பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க உங்களுக்கு பார்த்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை அடுத்த வீடியோ மாதிரி